அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவை அதிர்ந்து போகும் ஒரு அளவுக்கு ஒரு சம்பவமானது புதன்கிழமை 18ஆம் தேதியன்று நடந்துள்ளது. அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் உள்ள இராணுவ தளத்தின் மீது ஒரு ட்ரோன் பறந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், வாஷிங்டன் வெள்ளை மாளிகையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட இராணுவ தளம். அந்த தளத்தின் வானத்தில் எந்த ஒரு பொருளும் ஊடுருவல் செய்ய முடியாது, உடனடியாக தெரிந்துவிடும். காரணம், அந்த இராணுவ தளத்தில் யார் இருக்கிறார் என்றால், அமெரிக்காவின் உயர்ந்த பதவியில் அமர்ந்து கொண்டு முக்கியமாக முடிவெடுக்கின்ற அயலகத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் பென்டகனின் தலைவர் பீட்டர் ஹெட்ஜஸ் என்ற ஆகிய இருவர் அங்கே குடியிருக்கிறார்கள். இதை பற்றி வாஷிங்டன் போஸ்ட் மிக தெளிவான செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது, அவர்கள் குடியிருக்கின்ற இடமும் இராணுவ தளமும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக 2 பேரும் இராணுவ தளத்திலே அவர்களுக்கான வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த இடத்தில் அங்கு இராணுவ தளத்தின் மீது ட்ரோன் பறந்தது என்றால் சாதாரண விஷயமல்ல. அந்த இடத்தின் பெயர் ஃபோர்ட் மெக்னாய், கோட்டை மெக்னாய் என்ற இடத்தில்தான் அது பறந்துள்ளது. மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பொழுது அங்குள்ள 2 பேரையும் வேறு பக்கம் ரீலொக்கேட் செய்ய வேண்டுமா என்று சிந்தனை செய்யும் அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமானது ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால், அது பறந்தது மட்டுமல்ல, பறந்த டைமிங் மிக முக்கியமானது. ஏனென்றால் காலம் என்பது எப்படிப்பட்டது என்றால், தற்பொழுது அமெரிக்கா ஈரானை தாக்கி வருகிறது. இந்த நேரத்தில் ஈரானும் அசிமெட்ரிக் வார் என்ற வகையில் ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்கல் நடத்துகிறது. அந்த நிலையில் ஈரான் மிகப்பெரிய ட்ரோன் சக்தியை உலகத்திற்கு காட்டியுள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாஷிங்டனில் உள்ள இராணுவ தளத்தின் மீது 2 முக்கிய உயர் நபர்கள் இருக்கின்ற இடத்திலே ட்ரோன் பறக்கிறது என்றால் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஆனால் இந்த நிமிடம் வரை அதற்கான முழுமையான கிளாரிட்டி என்ற விவரமானது எதுவும் தெரியவில்லை. அதை பற்றிய எதுவும் அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்போது நிலவியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா என்ன செய்திருக்கிறது என்றால், ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு முன்பாகவே ஈரானின் பிராசிகளால் அமெரிக்காவில் பிரச்சனை வருமா என்ற வகையில் உளவுத்துறை செயல்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், அமெரிக்காவின் எல்லையிலே ஏதாவது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கலாம். குறிப்பாக ஈரானின் பிராக்சியாக செயல்படுபவர்கள் இசுபுல்லா பயங்கரவாத அமைப்பு, ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு, இந்த அமைப்புகளில் உள்ள சீப்பர் செல்கள் ஏதாவது இங்கே இருக்கிறதா, ஏதாவது வேலை செய்வார்களா, அவர்களுடன் தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்களா, அப்படிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட முறையில் ஈரானுக்காக செய்வார்களா என்பதை பற்றியெல்லாம் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை ஏற்கனவே விசாரித்து வருகிறது. இதில் முக்கியமான காரணம் என்னவென்றால், 2020ஆம் ஆண்டு ஈரானின் புரட்சி காவல் படையின் முக்கிய கமாண்டரான காசிம் சுலைமானி என்பவர் அமெரிக்காவால் சிரியாவில் கொல்லப்பட்டார். அதன் பிறகு அமெரிக்காவில் மட்டும் ஒரு 17 டிஸ்ரப்ஷன்ஸ் சில நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவையெல்லாம் ஈரானுடன் தொடர்புடையது என்று தெரிகிறது. இந்த நிலையில் ஏதாவது மிஷனரிஸ் கூலிப்படையை வைத்து கூட ட்ரம்ப் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் முன்பிருந்தவர் போல்டன் போன்றவர்களை குறிவைக்கலாம் எந்த அளவுக்கானது சில ஆழமாக சிந்திக்க வைத்துள்ளது இந்த ட்ரோன் பறந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ட்ரோன் பறந்ததற்கு யார் காரணம், யார் மூலக்காரணம் என்ற கிளாரிட்டி இதுவரை கிடைக்கவில்லை என்பது அதைவிட அதிர்ச்சி தருகின்ற ஒரு சம்பவமாகும். காரணம், ட்ரோன் பறந்த காலம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்கல் நடத்துகின்ற காலத்தில் ட்ரோன் பறந்ததுதான் அதிமுக்கிய பாதுகாப்பு பிரச்சனையாக தற்போது அமெரிக்கா கருதுகிறது.